குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. வணக்கம் சார். வணக்கம் சார், எல்லாருமே இப்போது பிரச்சாரம் போயிட்டு இருக்காங்க. அரசியல் களம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. அப்படிங்கிற நிலையில் இந்த நான்குமுனை போட்டி அப்படிங்கிறது எப்படி போயிட்டுருக்கு சார்? இல்லை, பிரதான ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி தான் களத்தில் 2 பேர் தான். மூன்றாவது விஜய். விஜய் உடைய வாக்கு திமுகவினுடைய வாக்குகளை சேதாரப்படுத்தி இருக்கிறார். 2வது அதிமுக. 3வது சீமான். இது தேர்தல் வரைக்கும் தான் சீமான். தேர்தல் முடிந்த பிறகு சீமானும் காற்றில் கரைந்து விடுவார். இந்த கூட்டணிகள் மொத்தமே ஒரு ஒரு பிரம்மாண்ட கூட்டணியாக சொல்ல முடியாது. இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய பலமே காந்தி பலம்தான். காந்தினா நோட்டில் காந்தி இருக்கார். நோட்டில் காந்தி இருக்கார். வேறு கொள்கை கோட்பாடுகள் எதுவுமே யாரிடமும் இல்லை. அதிமுகவுடைய பலம் இரட்டை இலை, எம்ஜிஆருடைய இரட்டை இலை. விஜயுடைய பலம் விஜயினுடைய முகம். விஜயை தாண்டி விஜய் கொள்கை கோட்பாடு, சித்தாந்தம், வேதாந்தம், கம்யூனிஸ்ட், சோசியலிசம் இப்படி எதுவுமே தெரியாது அவருக்கு. எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனால் இப்போ விஜயுடைய கட்சி முன்னணி தலைவர்கள் மந்திரி சபை பட்டியலை தயார் பண்ணிகிட்ருக்காங்க. புஷி எனக்கு நிதியமைச்சர் வேண்டாம், எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, எனக்கு நெடுஞ்சாலைத்துறை கொடுங்க புஷி. அப்போது இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, இதுதான் இன்றைய தமிழ்நாட்டு அரசியல். ஒரு பக்கம் சபரீசன் திமுகவை இயக்குகிறார். கருணாநிதி உயிரோடு இருந்த பொழுது சபரீசன் எங்கே இருந்தார்னு தெரியாது. இப்பொழுது சபரீசன் தான் நேற்று கோயம்புத்தூர் போனாராம். எப்பா 25 சீட்டு உன்னை நம்பித்தான் இருக்குது, செந்தில் பாலாஜிகிட்ட திணற வேண்டியது இருக்குது. சரி, தொகுதிக்கு 10 கோடி ரூபா, 250 கோடி உடனடியாக சாங்ஷன். மேனேஜர், பேங்க் மேனேஜர் லோன் சாங்ஷன் பண்ணுவார்ல, எவ்வளவு? 250 கோடியை நினைத்த நேரத்தில் 25 தொகுதிக்கு 10 கோடி ரூபா செந்தில் பாலாஜி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வலிமையான தலைவராக மாறியிருக்கார் சபரீசன். ஆனால் அரசியல் எதுவுமே தெரியாது. அரசியல் எதுவுமே தெரியாது. பிரசாந்த் கிஷோரை வைத்து அரசியல் கற்றுக்கொண்டார் போன தேர்தலில். எடப்பாடி பாஜகவோடு கூட்டணி வைத்ததுக்கு பிறகு அதிமுகவில் இருந்த முஸ்லீம்களெல்லாம் வெளியேறிய பிறகு திமுக முஸ்லீம் வாக்கு மொத்தமாக வாங்கி ஜெயிச்சது. இதுதான். இதில் யாருடைய ரோலும் இல்லை. அமித்ஷா ரோலு எடப்பாடி ரோடு தான். அமித்ஷாவும் எடப்பாடியும் கூட்டணி வைத்த பிறகு திமுக முஸ்லீம்கள், கிறித்துவர்கள், தலித்துகள் பூரா அப்படியே யாருக்கு திரும்பினாங்க? திமுகவுக்கு. இது சபரீச ரோல் என்ன, உதயநிதி ரோல் என்ன, யார் ரோலும் இல்லை. இதுதான் தேர்தல். இப்போது பிரேமலதா சொல்லுது, இங்கே பெரிய தலைவர் ஸ்டாலின் அமர்ந்திருக்கிறார், உலக நாயகன் அமர்ந்திருக்கிறார், லாலிபாப் நடிகர் எங்களிடையில் மோதி பார்க்கக்கூடாது. யார் சொல்கிறான்? பிரேமலதா. பிரேமலதாவுடைய கணவரே டபுள் லாலிபாப் தான். விஜய் இப்போ விஜய் அரசியலுக்கு வரும்போது 49 வயசு, விஜயகாந்த் வயசு அரசியலுக்கு வரும்போது 48 வயசு. இவரும் உடல் சோர்வுக்கு மருந்து சாப்பிட்ற பழக்கம் உண்டு. யாருக்கு? விஜய்க்கு. விஜயகாந்துக்கு மருந்தே உணவாக சாப்பிட்ற பழக்கம் உண்டு. அப்போ வடிவேலு சொல்லுவதைப் போல் 6 மணிக்கு மேலே ஆட்டா ஓடாது. இதுதான் இவர்களுடைய அரசியல். விஜயகாந்த் எதுக்கு கேப்டன்? பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிர்த்து துவாபிசம் பண்ணுவதற்கு இந்திய இராணுவத்துக்கு தலைமை தாங்கிய கேப்டனா? கோடம்பாக்க களிச்சடைகள் எல்லாம். முதல் மனைவி பூர்ணிமா கொட்டிவாக்கத்தில் இருக்கு. 2வது மனைவியாக போகிற ராதிகா இல்லை. 3வது மனைவி தான் பிரேமலதா. ஒவ்வொரு தலைவனுக்கும் அசிங்கமான மறுபக்கங்கள் இருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் திரிஷாதான் என்னுடைய துணை, என்னுடைய இணை, சங்கீதா எனக்கு இல்லை இப்போ சொல்லிட்டார். அப்போ இதெல்லாமா அரசியல்? அரசியல் என்பது பொது வாழ்க்கையில் நேர்மை, தூய்மை. காமராஜர் அரசியல், பெரியார் அரசியல், அம்பேத்கர் அரசியல், ரெட்டமலை சீனிவாசன் போர்டை வேணால் வச்சுக்கலாம். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவர் இந்த பதாகை எதுக்கு? மக்களை ஏமாற்றுவதற்கு. அப்போ இந்த கூட்டணியில் ஒன்றும் இல்லை. திமுக அதிமுகவுக்கும் இப்போ போட்டி.
மூன்றாவது விஜய். விஜய் முதல்ல சட்டசபைக்கு போவாரா என்பது ஒரு பலத்த சந்தேகம். 10% முதல் 15% வாக்கு தான் விஜய் வாங்க போகிற வாக்கு. இந்த வாக்கால் திமுக தோல்வி அடையும். சேதாரம் இல்லாத வாக்கு அதிமுக வெற்றி அடையும். இதுதான் இப்போ நடக்கிற தேர்தல் ஃபார்முலா. சீமா இதில் எங்கே போகிறாரு? சீமானுடைய ஆதரவாளர்கள் அத்தனை பேர் விஜய்கிட்ட போயிட்டான். அப்போ சீமான் இந்த தேர்தலோடு அவருடைய கதையும் முடிஞ்சு போச்சு. இந்த தேர்தலுக்கு இப்போ ஃபைனான்ஸே திமுக தான் சீமானுக்கு. மாநாட்டுக்கு ஃபைனான்ஸே மணல் கடத்தல் ராமச்சந்திரா, ரத்னா, சேகர் ரெட்டி தான் இந்த மாநாட்டுக்கு. சாட்டை வசூல் பண்ணதே 5 கோடி. சீமான் வசூல் பண்ணது ஒரு 100 கோடி. யார் கொடுப்பா? நேரு கொடுத்தார், மதுரை மூர்த்தி கொடுத்தார், செந்தில் பாலாஜி கொடுத்தார். இங்கே தான் வசூல். அப்போது சீமானுடைய அரசியல் ஆட்டம் முடிந்து போய்விட்டது. விஜயுடைய ஆட்டம் தேர்தல் முடிந்த பிறகு இப்போவே சினிமா டிஸ்கஸுக்கு தயாராகிட்டார். ஜனநாயகன் படம் போச்சு, சொந்த படம், ஒரு 200 கோடி ரூபா போச்சு. இப்போ அடுத்த படத்துக்கு தயாராகிட்டார். ஏன்? பல வேட்பாளர்கள் இரவோடு இரவாக காசை வாங்கிட்டு ஆளுங்கட்சியில் செட்டில் ஆகிட்டான். பல வேட்பாளர்கள் ரத்துக்கு பின்னணியே இதுதான் காரணம். இப்போ அடுத்து நீங்கள் வேல்முருகனும் களத்தில் இருக்கார். வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் திமுகவை எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்ப முடியுமோ அவ்வளவு விரைவுபடுத்துவதற்கான வேட்பாளர் தான் வேல்முருகனுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி. மிச்ச நச்சம் கொஞ்சம் நஞ்சம் ஒட்டி இருந்த வன்னியர் சமூக மக்களையும் பிரித்தெடுத்து கொண்டு வேல்முருகன் போயிட்டார். இப்போ திமுகவினுடைய வாக்குகள் தான் விஜய் சேதாரம், வேல்முருகன் சேதாரம். இந்த சேதாரங்களையெல்லாம் சரி பண்ணுவதற்காக தெலுங்கு மக்கள் முன்னேற்ற கழகம் தெலுங்கு மைனாரிட்டி மக்களை அப்படியே திமுக பக்கம் திருப்புவதற்காகத்தான் 10 ஸ்டேட்டு பிரேமலதா. மொழிவாரி சிறுபான்மை மக்கள் தெலுங்கு மக்கள் அப்படியே விஜயகாந்த் மனைவி சொன்ன கேட்பாங்கன்னு திமுக நம்புகிறது. வாய்ப்பே இல்லை. இப்போ வேல்முருகன் அவர்கள் வந்து களத்தில் என்ன பண்ண போகிறான்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இப்போ நாங்குமுனை அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன், ஒரு நெரேட்டிவ் செட் ஆகிருச்சு. அப்படிங்கும்போது இவர் 5ஆவதாக வரும்போது அவருடைய தாக்கம் எப்படி இருக்கும்? திமுகவுடைய வாக்குகளை பிரிப்பது தான் இப்போ நடக்கும். திமுக தோல்வி அடைகிற 10 லட்சம் வாக்கு வேல்முருகன் பிரிக்கிற வாக்கு தான். குறைஞ்சி 10 லட்சம் வாக்கு ஓட்டு வாங்குவார். 100 தொகுதிகளில் 10,000 ஆவரேஜாக 10,000 5,000 போட்டால் 10 லட்சம் வாக்குகள். திமுக போன தடவை வெற்றி அடைந்தது 3% வாக்குகள், 3.5% வாக்குகள். இந்த 3.5% வாக்குகளை இப்போ வேல்முருகனை சேதாரப்படுத்துகிறார். விஜய் சேதாரப்படுத்துகிறார். தலித் வாக்கு பிரிக்கப்பட்டது, கிறித்துவ வாக்கு பிரிக்கப்பட்டது, வன்னியர் வாக்கு பிரிக்கப்பட்டது, அதிருப்தியாளர் வாக்கு இப்போ 15% வாக்குகள் பறிக்கப்பட்டது. இதுதான் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சரியாமல் பாதுகாக்கப்பட்டது. அந்த வாக்கு விழுந்தால 35% அதிமுக ஜெயிச்சது. இரண்டாவது 30% வைத்திருக்கிற திமுக 2வது இடத்துக்கு வரும். 20% முதல் 15% 10% வைத்திருக்கிற விஜய் 3ஆவதாக வருவார். இதுதான் ஆட்டம். கமலஹாசன் எப்படியா விஜய் போகிற எல்லா பகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு அனுப்பணுங்கிறாங்க. கமலஹாசன் மறுக்கிறார். அவர் எம்பி சீட் கொடுத்து அதுதான் காரணம். விஜய்க்கு எதிராக பயன்படுத்துவதற்கான திட்டம் தான் காரணம். ஆனால் கமலஹாசன் விஜய்க்கு எதிராக என்னால் போக முடியாது, பிரேமலதாவை பயன்படுத்தி கொள்ளுங்கள். விஜய்க்கு எதிராக கமலஹாசன் களத்துக்கு வர மறுத்த காரணத்தினால தான் பிரேமலதா களத்தில் இறக்கப்பட்டு லாலிபாப் அரசியல். இவர் சினிமாவிலேருந்து வந்த விஜய் லாலிபாப்னா இவருடைய கணவனும் டபுள் லாலிபாப். அவர் எங்கேருந்து வந்தார்? திகார் ஜெயிலேருந்து வந்தாரா? இல்லை அதாவது வைக்கம் போராட்டத்துக்கு வந்தாரா விஜயகாந்த்? எங்கேருந்து வந்தார்? ஈழ போராட்டத்துக்கு வந்தாரா? எங்கேயும் வரல. எங்கேருந்து வந்தார்? கோடம்பாக்கத்துக்கு நேராக வந்தார். ஆக கோடம்பாக்கம் கழிசறைகளும் கழிவறைகளும் தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்குது. அது அண்ணா காலத்தில் இருந்த அது விதிவிலக்கே கிடையாது. இப்போ அதுதான் இப்பொழுது அரசியல் பரபரப்பில் விஜய்க்கு இருக்கக்கூடிய வாக்குகள் பூரா சினிமா கவர்ச்சி தான். அதை தாண்டி அரசியல் தெரிந்த யாருமே விஜய்க்கு பின்னால் அணிவகுக்கவில்லை. அது 18 to 30 வயசு இளைஞர்கள் தான். இந்த இளைஞனுக்கு அரசியல் போய் சேர்ந்திருந்தா அவனே ஒரு கட்சியாக இருப்பான், அவனே ஒரு இயக்கமாக இருப்பான். அது போன்ற எதுவும் நடக்கவில்லை. இப்போது வேல்முருகன் அவர்கள் வந்து
234 தொகுதியிலும் போட்டோம். ஆனால் 167 தொகுதிகள் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த தேர்தல் ஆணையமும் வந்து எங்களுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. காவல்துறை வழக்குகள் போடுறாங்க, ஒரு பர்மிஷன் தரல, ரோட்டில் பிரச்சாரம் போகும்போது, ரோட் ஷோ போகும்போது, இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஏன் இவருக்கு இப்படி நடக்குது? இல்லை, அவரை நீங்கள் நிறைய மாநில அரசு அதிகாரிகள், தாசில்தார் தான் தேர்தல் அதிகாரிகள். இவர்கள் தேர்தல் முடிஞ்ச பிறகு மாநில அரசுக்கு தான் திரும்பணும். இப்போ மாநில அரசு திமுக மாநில அரசு தான். வெற்றி பெற்றால் அதிமுக அரசாக மாறும். அதுவரை அவர்கள் திமுக அரசு தான், திமுக அரசு கீழ் பணிபுரிகிற அதிகாரிகள் தான். அப்போ அவர்களுக்கு மாவட்ட மந்திரிகளுடைய உத்தரவு, வேல்முருகனுடைய கட்சியினுடைய வேட்புமனு அத்தனையும் நிராகரிக்கப்படட்டும். ஏன், எதனால்? ஆளுங்கட்சிக்கு தோல்வி அடைந்தால் அது வேல்முருகன் வாங்குகிற வாக்கு தான் காரணமாக இருக்கும். பன்னீர்செல்வம் ஒரு 10,000 ஓட்டில் தோற்கடிக்கப்படுறாருன்னா அந்த 10,000 வாக்குகளும் திமுகவிடமிருந்து வேல்முருகன் உடைத்தெடுத்தது. அப்போ பயப்படத்தானே செய்வாங்க. அப்போ அந்த உள்ளே மட்டும் கொண்டு வந்துடாத, அந்த வேட்பாளரை உள்ளே கொண்டு வந்து விடாது. இதை மாவட்ட மந்திரி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் உட்பட அத்தனை பேருமே சொல்கிறாங்க. இப்போ வேல்முருகன் என்ன கேட்குறாருன்னா, மத்திய அரசாங்கத்திலே அதிகாரத்தில் இருந்தீங்க, மாநில அரசத்தில் அதிகாரத்தில் இருந்தீங்க, நிலம் கொடுத்த விவசாயிகள், என்எல்சிக்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் 5000 குடும்பம் நடுத்தரவில் நிற்கும். இழப்பீடும் பெருசாக போய் சேரல, வீட்டுக்கு ஒருவன் வேலை அதுவும் போய் சேரல. அப்போ அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொடுக்காத எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மக்கள் தோற்கடிக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஆளுங்கட்சி கோதாவில் இப்போது நீங்கள் மண்ணின் பயந்தவர்கள் வேலை கொடுன்னு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார் வேல்முருகன். அப்படி போராட்டத்தை அறிவிக்கிற பொழுது மத்திய அரசாங்கம் திமுக முதலமைச்சர்கிட்ட உதவி கேட்குது, இந்த வேலை நிறுத்தத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கன்னு. அப்போது என்ன பண்ணுறாரு இப்போ மு.க. ஸ்டாலின், பாஜக அரசுக்கு ஆதரவாக நிலை எடுக்கிறார். கார்ப்பரேட் நிறுவனங்களை பொறுத்தவரை யாருக்கு ஆதரவாக இருப்பான்? முதலாளிகளுக்கு தான் ஆதரவாக இருப்பான், அரசு அவர்களுக்கு தான் ஆதரவாக இருக்கும். இந்த சூழலில் தான் வேல்முருகனுடைய தேவை. நீங்கள் 163 தொகுதிகளிலும் அவருடைய சேவை தேவைப்படுகிறது. ஏன், மக்களுக்காக போராடுகிறவர்கள் எப்பவுமே கூட்டணி கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க. அதுதான் இப்போ நடந்திருக்கு. அதனால் வேல்முருகன் வாங்குகிற ஓட்டு இல்லை, ஒரு சீட்டுக்காக தான் அவர் வெளிவந்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் இருக்குல்ல. சீட்டு தான் கொடுத்தாங்களே, சீட்டு தான் அவருக்கு கொடுத்தாங்க, அப்புறம் வெளியே வர்றாரு. கேட்ட சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருக்குல்ல. இல்லை, கேட்ட சீட்டை கொடுத்தாலுமே அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி உடைச்சிட்டு வெளியே வரணும்னு முடிவு பண்ணிட்டார். ஏன் 2 வருஷம் முன்னாடி நீங்கள் வெளியே வரலன்னு கேட்குற பொழுது 2 வருடம் அந்த மக்களுக்கான பணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான போராட்டத்தை தொடர வேண்டி இருந்தது. பண்ருட்டியில் கல்லூரி வாங்க வேண்டியது இருந்தது, வேளாண்மை கல்லூரி வாங்க வேண்டியது. இதுக்கெல்லாம் நான் சட்டமன்ற உறுப்பினர் பதவி எனக்கு தேவைப்பட்டது. இப்படி தேவைப்படுகிற பொழுது அவர்களோடு முரண்பட்டு விட்டு வெளியேறினால் இந்த அரசாங்கத்தில் தான் நான் உரிமைகளை போராடி பெற முடியும். அப்போது நான் பதவியை ராஜினாமா செய்து விட்டால் சட்டசபைகளே போக முடியாது. இதுதான் நான் இவ்வளவு காலம் பொறுத்திருந்ததுக்கு காரணமான விளக்கத்தை சொல்லுகிறார். சரி, இன்னைக்கு தொகுதி மறுவரைக்காக எதிர்த்து கருப்பு கொடி போராட்டம் நடத்திட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அதை பற்றி உங்களை கருத்து என்ன சார்? இல்லைங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகிறது, போராட்டம் வந்துடும். ஸ்டாலினுக்கு கருப்பு கொடையும் தெரியும், வெள்ளை கொடையும் தெரியும். மோடி கோ பேக், இந்த ஸ்டாண்ட் இன்னைக்கு வரைக்கும் தேவைப்படுது. நடுவிலையா காம்ப்ரமைஸ் ஆகும், வெள்ளை கொடையோடு போய் அவருக்கு குடை பிடிக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? நீங்கள் இப்போ 5 லட்சம் கோடி ரூபா இந்த மாநில அரசில் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு உலக வங்கி கடன் வந்திருக்கு. 5 லட்சம் கோடியில் 25% தான் மக்களுக்கு வேலை நடந்திருக்கு, மீதி 75%. அப்போது ஐகால் 1,25,000 கோடி தான் வேலை நடந்திருக்கு. 3.25 லட்சம் கோடி திமுக கட்டிருக்கு. மக்களுடைய வரிப்பணம், மக்களுடைய கடன். பாஜக எந்த காலத்தையும் தமிழ்நாடுக்கு நல்லதே பண்ணாது. நடுவில் பாஜகவுக்கு வெள்ளைக்கொடி காட்டியது நோக்கம் என்னென்னா, இவர்கள் திருடியதை இதுவரை ஒரு வழக்கு போடல 5 வருஷமாக. பாஜக எந்த வழக்கும் போடலை. ஏன்? பாஜகவுக்கும் திமுகவுக்கும் 7ஆம் பொருத்தம் தானே, ஏன் வழக்கு போடலை? கொடுக்க வேண்டிய லஞ்ச லாவணியத்தை பாஜகவிடம் கொண்டு போய் சேர்த்தவர்கள் திமுகவிடம். இல்லை, அமலாக்கத்துறை சோதனைலாம் நடந்துச்சு. அமலாக்க சோதனை நம்ம ஏட்டையா வழியில் பிடிப்பார்ல 100 ரூபா வாங்கிட்டு
அதில் ஏதாவது தண்டனை கிடைக்குமா? லைட் இல்லை, ட்ரிங்க் அண்ட் டிரைவு, எவ்வளோ வாங்குவான் ஃபைன்? அவரே ஒரு 500 வாங்கிட்டு விட்டுருவார். அதே போல் தான் அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் எல்லாமே. இது வரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒரு போராட்டம் நடத்தலை. அடிப்படை தேவை எய்ம்ஸ் மருத்துவமனை, எந்த போராட்டம் நடத்தலை. சரி, ஈழத்தமிழர்களுக்காக வேல்முருகன் கரடியாக கத்துறாரு. இந்த சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க, இது ஒரு ஜெனோசைடு, பார்ப்பனத்தை ஜெயலலிதா கொண்டு வந்தது. ஆனால் திமுக அரசு, தமிழர்கள் அரசு சொல்லுகிற தமிழர்கள் அரசு சட்டசபையில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இது ஒரு இனப்படுகொலை மட்டும் ஒரு சட்டசபை தீர்மானம் கொண்டு வரவே இல்லையே. யாருக்கு பயப்படுறாரு? பாஜகவுக்கு பயப்படுறார். பாஜகவுக்கு அச்சப்படுகிறார். பாஜக விரும்பியதை மீறி சிறைக்கு போனால் பாஜக இன்னும் கோபப்படும். முஸ்லீம் சிறைவாசிகள் பாதி பேர் ஜெயிலுக்குள்ளே செத்து போயிட்டாங்க. அவர்கள் விடுதலையே செய்யலையே. எத்தனை ஆண்டு கால கோரிக்கை அது? உண்மையாகவே முஸ்லீம் வாக்கு பூரா திமுக தான் விழுகுது. ஆனால் திமுக முஸ்லீம் சிறைவாசிகள் நடக்கக்கூட முடியல. இயற்கை உபாதைக்கு 2 பேர் பிடிச்சிட்டு போனோம். இவர்களாம் தீவிரவாதியாக குண்டு வைக்க போகிறா, வெளியே விட்டா மரணத்துக்கு போராடி ஜெயிலே செத்து போயிட்டா பாதி பேர். அப்போ திமுக பாஜகவுக்கு பயப்படுது. பாஜக முஸ்லீம்களை வெளியேற்றினால், பிணை கொடுத்தால் பாஜகவுடைய கோபத்துக்கு ஆளாக இதா பாஜக எதிர்க்கிற அரசு. தொகுதி மறு வரை என்னன்னு கேட்டால் 800 சீட் ஆக போகிறோம், 540. எந்த தீர்மானம் நிறைவேற்ற வேண்டுமானாலும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா சேர்க்கவே வேண்டியதில்லை. இவர் கம்யூனிஸ்டாக இருக்கார் கேரளா, இங்கே பெரியாரிஸ்ட்டு, கர்நாடகாவில் காங்கிரஸு. இப்படி பாஜகவுக்கு முகாமில் உள்ள பல மாநிலங்களுடைய வாக்குப்பதிவை, அதிகாரத்தை பறிப்பதற்கான திட்டம்தான் தொகுதி மறு வரையறை. இதை திமுக பேருக்குத்தான் எதிர்க்கதே தவிர மானசீகமாக எதிர்க்கவில்லை. இந்த களம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இந்த களம் திமுகவுடைய வாக்கு மேலும் மேலும் சிதறடிக்கப்படுகிறது, உடைத்து எடுக்கப்படுகிறது. விஜய் தலித்துவ வாக்கு, வன்னியர் வாக்கு, கிறித்துவ வாக்கு, அதிருப்தியாளர் வாக்கு, இப்படி சேதாரமாக ஆக தெலுங்கு மைனாரிட்டி வாக்கை நம்பி பிரேமலதாவை திமுக கூட்டணியில் கொண்டு வர அளவுக்கு இந்த கூட்டணி பலவீனமாக போச்சு. மேலும் இந்த கூட்டணியை வேல்முருகன் பலவீனமாக்கிட்டார். அப்போ திமுகவினுடைய வெற்றி என்பது நீங்கள் மிக ஒரு பெரிய இடைவெளி உருவாகிருக்கு. அந்த இடைவெளி அதிமுகவுக்கு இடைவெளி உருவாகலை. ஏன்? நீங்கள் இரட்டை இலை வாக்கு, அது எம்ஜிஆர் காலத்து வாக்கு, அது எங்கேயும் சிக்கி சேதாரம் சின்ன பின்னமோ எங்கேயும் ஆக முடியல. விஜயகாந்தால் அந்த வாக்கை சேதாரம் அடைய முடியல. திமுக தான் சேதாரமாச்சு விஜயகாந்த். வைகோவுடைய சேதாரமான வாக்கு அது திமுக வாக்கு தான். அதிமுக வாக்கு எந்த காலத்திலையும் சேதாரமாகலை. அதிருப்தி வாக்குகள் இப்போ அதிமுக பக்கம் சாய்கிறது. 2021 பாஜக கூட்டணி இருந்தும் கம்யூனிஸ்ட் உட்பட அத்தனை கூட்டணிகளும் எதிர்முகாமில் இருந்து 3% தான் திமுகவுடைய வெற்றி. 14% முஸ்லீம் வாக்குகள், 3% கிறித்துவ வாக்குகளை வைத்திருந்த திமுக 3% வெற்றி அடைவதற்கு காரணம் திமுக பலத்த தோல்வி முகத்தை கண்டிருக்கிறது. நேர்காணல் மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி, வணக்கம்.